जननी जन्म सौख्यानां वर्धनी कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका सूर्य सोम अंगारक बुध गुरु शुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमः गजाननं भूत गणादि सेवितं कवित्त जम्बो पलसार भक्षितं उमासुदं सोग विनाश कारणं नमामि विघ्नेश्वर पाद पंकजं வேயிரு தோழிப்பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்த என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு இரண்டுமுடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே. உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். குருஜியுடைய ஆசீர்வாதங்கள். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். இன்றைய தினம் இந்த பதிவில் நாம் பார்க்கக்கூடியது 2025 ஆண்டு ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கும், மேஷ ராசி முதல் மீன ராசி வரையிலான ராசி பலன்கள் எப்படி இருக்கும், எந்தெந்த ஸ்தானத்தை பார்த்து ராகு கேதுவுடைய பலன்கள் இருக்கும். அப்பிரதக்ஷண பிரியாயை நமஹா அப்படின்னு சொல்லுவாங்க. எதிர்புறமாக சுற்றி வரக்கூடியவர்கள் இந்த ராகு கேதுங்கிறது சாயா கிரகம்னு சொல்லுவாங்க. இந்த ராகு கேது பயிற்சியானது 26/4/2025 சித்திரை மாதம் 13ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 4:20 மணிக்கு பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் மீனராசியிலிருந்து பூரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதம் கும்பராசிக்கு பிரவேசிக்கிறார். யார்? ராகு பகவான். அடுத்ததாக கேது பகவான் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் சித்திரை 13/26/4/2025 சனிக்கிழமை மாலை 4:20 மணிக்கு உத்திர நட்சத்திரம் 2ஆம் பாதம் கன்னி ராசியிலிருந்து உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதம் சிம்ம ராசிக்கு கேது பகவான் பிரவேசிக்கிறார். சரி, இதுதான் இந்த ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது. கும்பராசியில் ராகுவும் அதே போல் கேது பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்கும் இந்த ராகு கேது பயிற்சியானது வரார். சரி, இந்த ராகு கேது பயிற்சியிலே பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த ராகு பகவான் எப்படி இருப்பார்னு கேட்டிங்கன்னா, மனிதனுடைய தலையும் அதுக்கு அடுத்த பாகத்துக்கு கீழெல்லாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பாம்பு. அதே போல் கேது கிரகம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தலை பார்த்திங்கன்னா பாம்பு தலையாக இருக்கும், மனித உடலாக இருக்கும். நீங்கள் போய் எப்போயாவது நீங்கள் கோவிலுக்கு போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா சுவாமியை பார்த்தீங்கன்னா தெரியும். அதுதான் உண்மையாக கரெக்டாக. சில பழைய காலத்து கோவில்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நல்ல சிறப்பான ஒரு விஷயமாக இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த ராகு என்ன பண்ணுவார்னா, எதிர்மறையாக செயல்படக்கூடியவர் ராகு. ஆசையை அதிகமாக்கி தேவையில்லாத கெட்ட பெருமான அவமானங்கள் நல்ல சில விஷயங்கள்லாம் ராகு எதிர்மறையாகவே செயல்படுவார். அதை தடுப்பவர் யாருன்னு கேட்டிங்கன்னா கேது பகவான் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ராகு அப்படிங்கும்போது அதோடைய தசாவில் பிறந்தவர்கள்லாம் யாருன்னு கேட்டிங்கன்னா, திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த ராகுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லணும். அதே போல் இந்த கேது ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் பார்த்திங்கன்னா மக நட்சத்திரம், மூல நட்சத்திரம், அஸ்வினி நட்சத்திரம், கேது தசை 7 வருஷத்தில் பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம். அதுதான் இந்த ராகுவும் கேதுவும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இதுக்கு ஒரு பெரிய கதையே இருக்குது. இந்த ராகு கேது தோன்றியதற்கு ஒரு கதையே இருக்குது. திருப்பாற்கடலில் கடையும் பொழுதுலேருந்து இந்த கதையை சொல்ல ஆரம்பித்தோன்னா பெரிய கதை. எப்படி இந்த ராகு கேது உருவானார்கள், எப்படி அந்த நஞ்சை சாப்பிட்டு எப்படி அது இதாச்சு அப்படிங்கிற வரைக்கும் இது ஒரு பெரிய கதையே இருக்குது. இந்த ராகு கேதுக்குன்னே இந்த சாயா கிரகம், நிழல் கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. எதிர்மறையாக சுற்றி வரவங்க. கேது பகவான் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அர்ச்சனையிலே சித்திரவர்ணாயன்மா, சித்திர புஷ்பாயன்மா, சித்திரகந்தானு லேபனாயன்மா, சித்திர சத்திர ஜதபாதிகாதி சேவிதாயனமாக. அவர் கேது பகவான் பார்த்திங்கன்னா ஞானத்தை தரக்கூடியவர். கேது விருச்சகத்தில் பார்த்திங்கன்னா உச்சம் பெறுகிறார். அந்த அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கேது பகவானுடைய விஷயம். அதனால் இந்த ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது மிக மிக அந்தந்த ஸ்தானத்துக்கு வரும்போது என்னென்ன பலன் கொடுக்குறார் அப்படிங்கிறது மிக முக்கியமானது. மேஷம் முதல் மீன ராசி வரை பலன்களை எல்லாமே நம்ம பார்ப்போம். உங்களுடைய சுய ஜாதகத்தை கொடுத்து சிறிய கட்டணத்தோடு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தெரியும். அந்த நம்பரில் தொடர்பு கொண்டு உங்கள் ஜாதகத்தை அனுப்பி சிறிய கட்டணத்தோடு உங்கள் ஜாதகத்தை நீங்கள் பார்த்து கொள்ளலாம் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இப்போது மேஷம் முதல் மீனம் வரையில் பார்க்க போகிறோம். தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கும்? 2025 ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கும்? மூல நட்சத்திரம் தனுசு ராசி, பூராட நட்சத்திரம் தனுசு ராசி, உத்திராட நட்சத்திரம் தனுசு ராசி. இந்த தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு யோகங்கள் நேரங்கள்லாம் எந்த அளவுக்கு இருக்கும்,
என்னென்ன மாதிரியான சில விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படிங்கிறது இருக்குது. இப்போது இந்த ராகு பகவான் அப்படின்னு சொல்லும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா தனுசு, மகரம், கும்பம் 3ஆம் இடத்துக்கு வரார். கேது பகவான் வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் இடத்துக்கு வரார். அப்போ இந்த தனுசு ராசி பொறுத்த அளவுக்கு சகோதரன் சகோதரி வழியில் நிறையா மன வருத்தங்கள், பிரச்சனைகள் நிறையா வரும். ஒதுக்கி வச்சுருவாங்க. சில பேர் பேச மாட்டாங்க, சில பேர் ஒதுக்கி வச்சுருவாங்க. தனுசு ராசி பொறுத்த அளவுக்கு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா மனக்குழப்பங்கள் அதிகமாக இருக்கும். இதெல்லாம் கொஞ்ச காலம் வரைக்கும் தான். மே மாதம் கொஞ்சம் தாண்டிடுத்து அப்படின்னு சொன்னால் இவங்க யார் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு நல்ல லெவல் கண்டிப்பாக வந்துடும். இதில் வந்து என்ன அப்படின்னு கேட்டால் தெய்வ அனுகூலமும் மந்திர சித்தியும் ஏற்படும். ஒரு ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு கோவிலுக்கு போகிறது, மந்திர சித்தி, மந்திரம் கற்றுக்கிறது, ஏதாவது ஒரு நல்ல விஷயங்களை கற்றுக்கிறது, நிறைய மந்திர சித்தி அடையக்கூடிய அளவுக்கு நிறைய நல்ல விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இதுக்கப்புறம் நடக்கும். உங்கள் திறமை, கீர்த்தி, செயல்பாடு இவை எல்லாமே சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு நேரம் உங்கள் ஜாதகப்படி வந்தாச்சு. ஸோ உங்களுக்கு இதுக்கப்புறம் ஓரளவுக்கு கொஞ்சம் நன்னா இருக்கும். வைத்திய செலவுகள் அதிகம் ஏற்படலாம். மருத்துவ செலவுகள் என்று சொல்லக்கூடிய உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய, இப்போ தனுசு ராசியில் இருக்கக்கூடிய வயதானவர்களாக இருக்கட்டும், மத்திய வயசில் இருக்கிறவங்களுக்கு தோல் சம்பந்தப்பட்ட, உடல்நிலை சம்பந்தப்பட்ட, குடும்ப சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள், உடல் உபாதைகள், மன உபாதைகள், மன கசப்புக்கள் வந்து மறையும். ஸோ இதெல்லாம் இருக்குது. பூர்வீக சொத்து சம்பந்தமான சங்கடங்கள், சச்சரவுகள் வந்து விலகும். ஸோ கவலைப்படாதீங்க. சரி, நல்ல விஷயங்கள்லாம் சில விஷயங்கள்லாம் கூடி வரும். புத்திரஸ்தானத்தை ராகு பகவான் பார்க்கிறார். அதே போல் சனி வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் இடத்தை பார்க்கிறதா பிள்ளைகள் வழியில் நிறைய தொந்தரவுகளையும் பிரச்சனைகளையும் சந்திக்கிறேன். பிள்ளைகள் வழியில் ஒரு நிம்மதி இருக்காது, பிள்ளைகளால் நிம்மதி இருக்காது. ஏதாவது ஒரு பிரச்சனை, சண்டை, ஏதாவது ஒரு சில விஷயங்கள் நடந்துட்டுருக்கும். ஸோ நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். தனுசு ராசி பொறுத்தளவுக்கு, ராகு கேது பயிற்சி பொறுத்தளவுக்கு ஓரளவுக்கு நீங்கள் கவனமாக கொண்டு போனீங்கன்னா தான் சில விஷயங்கள் நல்லபடியாக இருக்கும். கூடியமான வரைக்கும் கடன் விஷயத்தில் கவனமாக இருங்க. குடும்ப விஷயத்தில் கொஞ்சம் பொறுப்பாக இருங்க. கணவன் மனைவி வீண் வாக்குவாதத்தை தவிர்த்து குடும்பத்தை ஒத்துமையாக கொண்டு போகிறதுக்கு உண்டான விஷயத்தை பேசி பண்ணுங்க. அதே போல் இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, பங்கு சந்தையில் இருப்பவர்கள் ரொம்ப பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுலலாம் கொஞ்சம் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். தொழில் விஷயத்துலலாம் தொழில் அபிவிருத்தி, தொழில் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு உண்டான நிறைய நல்ல விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்கும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா தலைமை பொறுப்பு சில பேருக்கு கிடைத்த ஓரளவுக்கு நிறைய நல்ல விசேஷங்கள்லாம் இருக்கும். அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் தொழிலில் லாபகரமான சூழ்நிலைகள்லாம் ஏற்படும். இதெல்லாம் வந்து நல்ல ஒரு யோகங்கள், நல்ல சில அமைப்புகள்லாம் வரும். அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் மாணவிகளுக்கெல்லாம் வந்து எதிர்பார்த்த நல்ல படிப்பு, சில பேர் டாக்டர் படிப்புக்கு எதிர்பார்த்துருந்தீங்கன்னு சொன்னால் நல்லபடியாக முடியும். நீட் எக்ஸாம் எழுதுறீங்கன்னு சொன்னால் நல்லபடியாக முடியும். எதிர்பார்த்த காலேஜ் கிடைக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் நல்ல விதமாக நடக்கும். அப்போது நீங்கள் உங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி சிறப்பாக இருக்கணும்னு நீங்கள் எந்தெந்த ஆலயத்திற்கு நீங்கள் போயிட்டு வரணும். இப்போ மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எந்த ஆலயத்துக்கு போனால் நல்லது? கோவையில் இருந்து வந்து பார்த்திங்கன்னா பூண்டி போகிற வழியில் வெள்ளியங்கிரி மலை நீங்கள் எல்லாருக்குமே கேள்விப்பட்டிருப்பீங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா செம்மேடு அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா முட்டத்து ஈஸ்வரன் மனோன்மணி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆலயம் சென்று ஒரு முறை நீங்கள் வழிபட்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் தீரும். ஒரு பெரிய ஒரு திருப்பு முனை, ஒரு மாற்றம் கண்டிப்பாக ஏற்படும். பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மதுரையில் இருக்கக்கூடிய மிக விசேஷமான ஒரு கோவில் குபேர பத்ரகாளி அம்மன் கோவில். நீங்கள் இது எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் மதுரையில் இருக்கக்கூடிய அதாவது இன்மையிலும் நன்மை தருவார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு விசேஷமான ஒரு கோவில். அந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னா மதுரையில் இருக்குது. குபேர பத்ரகாளி அம்மன் கோவில் கேட்டால் சொல்லுவாங்க. ஸோ அந்த கோயிலுக்கு ஒரு முறை போய் தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க. ஏன்னா போராட்டம்னு சொல்லுவாங்க, போராட்டம் நிறைந்த வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கோயிலுக்கு ஒரு தடவை போயிட்டு வாங்க, கண்டிப்பாக நிறைய நல்ல விஷயங்கள் ஏற்படும். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், தனுசு ராசியில் பிறந்தவர்கள் கோவை அவினாசி போகிற வழியில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் வாழை தோட்டத்து ஐயன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கோவில் சென்று வழிபடவும். ஏன் முக்கியமான அந்த கோவிலை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அப்படி உங்களால் கோவை அவினாசி அவ்வளோ தூரம் உங்களால் போக முடியலன்னா பக்கத்தில் இருக்கிற காளஹஸ்தீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் உங்கள் வீட்டு அதுக்கு சப்போஸ் நம்மளால் போக முடியும். இப்போ நான் ஒரு சில நட்சத்திர கோவில் நம்ம சொல்கிறோன்னா காரிய காரணம் இல்லாமல் ஒரு விஷயம் கிடையாது. ஸோ இந்த கோயில் நம்பிக்கை இருந்தால் நீங்கள் அந்த இடத்துக்கு போயிட்டு வந்தால் உங்களுக்கு ஒரு மாற்றம் கண்டிப்பாக ஏற்படும். அப்போ நீங்கள் அந்த கோவிலில் தான் போய் சுவாமி தரிசனம் பண்ணணும். இப்போது நம்ம சனிப்பயிற்சி நம்ம எடுத்துக்கிறோம். சனிப்பயிற்சினா ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸ் எதுக்கு கொடுப்போம்?
திருநள்ளாறு தான் போயிட்டு வரணும்னு சொல்லுவாங்க. எல்லாருனாலும் எல்லாருமே திருநள்ளாறு போயிட்டு வர முடியுமா? சில பேர், எல்லாருக்கும் அந்த மாதிரி கிடையாது. திருநள்ளாறு போகிறவங்க திருநள்ளாறு போகலாம், திருக்கொள்ளிக்காடு போகிறவங்க திருக்கொள்ளிக்காடு போகலாம். அதே போல் சுயம்பு சனி பகவான் இருக்கார், பாதாள சனீஸ்வரர் இருக்கார், எவ்வளவோ சனி பகவான் இருக்கார். எந்த ஸ்தானத்தில் போய் நம்ம எப்படி எந்த நேரத்தில் போய் நம்ம வழிபாடு பண்ணுறோமோ, எந்த நேரத்தில் நம்ம எப்படி பரிகாரம் பண்ணுறோமோ, அந்த பரிகாரமாகப்பட்டது நமக்கு கை கொடுக்கும். நம்மளோட நம்பிக்கையும் ஆத்மார்த்தமான தெய்வ வழிபாடும் நமக்கு நல்ல விஷயத்தை நமக்கு கொடுக்கும். சரிங்களா? சுபம். வாழ்க வளமுடன்.